நம்ம ஊர் ஆணத்தை இன்றைக்கி வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூம்மேட்லாம் சொன்னாங்க. மார்க்கெட்டுக்கு போனோம், பண்ணா மீன் கிடச்சிச்சு நண்பர்களே. அந்த பண்ணா மீனை வாங்கிட்டு வந்தோம். பண்ணா மீனை வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிச்சு. நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக அழகாக வெட்டி வெட்டி பீஸ் பீஸாக போட்டு அதை எங்கள் ஊர் ஸ்டைல்லையே நாங்கள் அதை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி போட்டு நல்லா ஒரு உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி பளபளன்னு ஆக்கி வச்சாச்சு. ஒரே அடியாக அடித்தோம் பாருங்கள், வெங்காயத்தை தூள் தூளாக போச்சு. அடுத்து தக்காளி, கருவேப்பில்லை, பச்சை மிளகா இப்படி வரிசைக்கு அடித்தேங்க. அடித்து அதை என்ன பண்ண சொன்னால், புளி கரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் போட்டு தக்காளியும் போட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா அதை நொறுங்க பிசைஞ்சு விடணும். அதை பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணி கேட்டால், அதில் நம்ம மசாலா போடணும் நண்பர்களே. என்னென்ன மசாலா அப்படின்னு சொன்னால், கொத்தமல்லி மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இதையெல்லாம் நல்லா போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சு விட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னால், நம்ம ஃப்ரெண்டு சொன்னாங்க வெண்டிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி போடுன்னு சொல்லி போட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் அந்த வெந்தயத்தை போடணும். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி வெந்தயம் நல்லா கருகி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் போட்டு வெங்காயத்தோடு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கலர் கொடுக்கும். அதுக்காக தான் அது. பின்ன நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இப்போது இந்த டயத்தில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் போடணும். போட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொதித்து வர போகும்போது அந்த மீனை நம்ம வந்து அதில் போடணும். காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், மீனை வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது. கொதித்து வந்ததுக்கப்புறம் போட்டால் அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெண்டிக்காய் எடுத்து போட்டாச்சு. கொதித்ததுக்கப்புறம் வெண்டிக்காய் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு 15 நிமிஷம் அதை கொஞ்சம் மூடி வைக்கணும் நண்பர்களே. மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழகாக வெந்து இதே போல் பளபளன்னு அழகாக வந்து நிற்கும். இப்போ இந்த மீன் குழம்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் புளிப்பும் உரப்பும் சேர்ந்து ரொம்ப தரமாக ருசியாக இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.